பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடப்படும் இந்த நாவலில் இன்று நாம் கேட்கப் போவது நாவலோட 2வது அத்தியாயம். பதிவை முழுசாக கேளுங்க. தொடர்ந்து கேட்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான தட்டி வச்சுடுங்க. அப்படியே என் எழுத்து பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துட்டு கதை பற்றிய உங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு போங்க. இது உயிரே உயிரே விலகாதே புத்தம் புது நாவல் அத்தியாயம் 2. ஆர்த்தியை உயிரோடு பார்த்த பின்தான் வேலு நிம்மதி பெருமூச்சே விட்டான். ஆனால் உடல் முழுவதும் நனைந்து போய் இருக்க கண்டதும் கண்ணீரோடு அவளை பார்த்தான். பார்த்தவுடனே அவள் என்ன முடிவு எடுத்து விட்டாள் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. கூடவே தாய் சாரதாவின் அழுகையினுடனான புலம்பலே நடந்துவிட்ட நிகழ்வை சொல்ல பழனி ஆர்த்தியை கலங்கும் கண்களால் நோக்கினான். உடன் வந்த இருவருக்கும் கூட அதிர்ச்சிதான். அதிலும் தாத்தாவின் அதிர்ச்சி அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. ஆர்த்தி இப்போது இருக்கும் மனநிலை தெரிந்தாலும் இந்த அளவு போக மாட்டாள் என்றே நம்பினார். அவள் தைரியமான பெண், தன்னை கசக்கி பிழிந்தவனை அடையாளம் காட்டுவாள் என்றுதான் நம்பினார். அப்படி காட்டும்போது அந்த கயவனை 2இல் 1 பார்த்து விடுவது என்ற முடிவில் தான் இருந்தார். அதிர்வில் இருக்கிறாள், காலம் கொடுத்து பார்ப்பது சிறந்தது என்ற முடிவில்தான் அவளிடம் பெரிதாக அதட்டாமல் கிளம்பி போனார். ஆனால் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவு அவள் போனதும் அவர் குழம்ப ஆரம்பித்தார். பேச வாய்வராமல் நடந்த நிகழ்வின் அதிர்வை ஜீரணிக்க முடியாமல் 3 பேரும் அதிர்வோடு நின்ற நேரம் ஆர்த்தியின் தாய்தான் வலி பொறுக்காமல், எப்படி எங்களை விட்டுட்டு ஒரே அடியாக போக முடிவெடுத்தா? எதுக்குடி, எதுக்கு இந்த முடிவு? யாருன்னு சொல்லுடி, அவன் காலில் விழுந்தாவது உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறேன். எங்களுக்கு நீ ஒத்து புள்ளடி. உன்னை சாவுக்க கையில் ஒப்படைச்சிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் எதுக்கடி உயிர் வாழணும்? பேசாம நீயே எங்கள் கழுத்தையும் நெரிச்சு கொன்னுடடி. உன் அளவெல்லாம் சாகக்கூடிய தைரியம் எங்களுக்கு இல்லடி. அழுகையினூடே சொன்ன தாயை அவள் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. அவள் தன்னிடம்தான் பேசுகிறாள் என பதில் பேசவும் இல்லை. சாரதாவின் வலி ருக்குமணிக்கு ரொம்பவே புரிந்தது. அதனாலே ஆர்த்தியின் அருகில் வந்து அமர்ந்தவர் அவள் தலையை ஆதரவாக தடவியவாறு, ஏண்டி அம்மா, ஏன் இந்த மௌனம்? உன் அம்மாவோட அவஸ்தை உனக்கு புரியலையா? பேசாம உண்மையை சொல்லிடிடி, மீதிய அவ பார்த்துப்பா. இல்லை இந்த பாட்டிட்டையாவது சொல்லு. என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு கோலை போல தற்கொலைக்கு முயன்றிருக்கா. நாங்கள் எல்லாரும் இல்லையா? அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ருக்குமணியும் ஏதேதோ பேசிதான் பார்க்கிறாள். ஆனால் ஆர்த்தியில் எந்த மாற்றமும் இல்லை. வெறித்த அவள் பார்வையும் மாறவில்லை. திரும்பி ஒருவரை பார்க்கவும் இல்லை. யாரின் கேள்விக்கும் பதிலும் இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது போல ஒரு விரக்தியில் அமர்ந்திருப்பது தர்மலிங்கத்திற்கு தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் அவர்கள் பேசுவதையே கேட்டுக்கொண்டு நின்றவர், கொஞ்சம் அவளை ஃப்ரீயாக விடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டா, இனி சாக எல்லாம் துணிய மாட்டா. எல்லாம் டைம் கொடுத்தா சொல்லுவா. நீங்கள் இப்போது மறுபடியும் கேட்டு சங்கடப்படுத்த வேணாமே. நாங்கள் எங்கள் பேரனோட கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். வந்து இவளுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் யாரும் அவள்கிட்ட எதுவும் கேட்க வேணாம். ஆர்டர் போல போட்டுவிட்டு அவர்கள் கிளம்பிவிட ஆர்த்தியின் உள்ளமோ இயலாமையோடு அவர்கள் போகும் திசையை வரித்தது. கூடவே வெடித்து கொண்டு வந்த அழுகையினூடே அவர்களை பார்த்தாள். உள்ளம் குமுறியது. ஆனால் பேச வாய் மட்டும் வரவே இல்லை. மனம் விரக்தியில் வெளிரி போயிருந்தது. கண்கள் 2ம் குளம் கட்டி நின்றது.
ராஜேஷ் அதே தூணில் சாய்ந்து அப்படியே அமர்ந்தாரே தவிர மகளிடம் ஒற்றை வார்த்தை கேட்கவில்லை. கேட்கும் மனநிலையில் அவரும் இல்லை. எவ்வளவு நம்பினார் தன் மகளை. அந்த நம்பிக்கைதானே அவள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சிறிது கூட யோசிக்காமல் போகவிட்டார். ஆனால் திருமணத்திற்கு முன் ஒருவனுடன் படுக்கும் அளவு மகள் இடம் கொடுப்பாள் என்பதை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவனை காப்பாற்ற இப்படி மௌன விரதத்தில் இருப்பாள் என்பதையும் அவரால் நம்ப முடியவில்லை. அதனாலே அவள் முகம் பார்த்து பேசும் திராணி இழந்து அந்த சுவரோடு தன்னை சாய்த்து கொண்டு உடைந்து அமர்ந்து விட்டார். அவருக்கும் சேர்த்து தாய் சாரதா பேசிக்கொண்டே இருந்தாள். என்ன பேசி என்ன? போன மானம் திரும்ப வரவா போகிறது? மறந்த காதலன் திரும்ப வரவா போகிறான்? என் வாழ்வு முடிந்து விட்டது. என்னை காப்பாற்றி இவர்கள் தப்பு செய்து விட்டார்கள். மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீப்பெட்டியின் தீயை உரசி எடுத்து ஆடையில் பற்ற வைத்து சென்ற போதா தாய்க்கு உறக்கம் களைய வேண்டும்? அப்போது எழுந்தவர் ஒரு 10 நிமிடம் கழித்து எழுந்திருந்தால் இப்போது எந்த வலியும் இல்லாமல் போய் சேர்ந்திருப்பேனே. இந்த அவமானம் அசிங்கமெல்லாம் இல்லாமல் போய்விட்டிருப்பேன் அல்லவா? ஆனால் விதி அவளை சாகவும் விடாமல் வாழவும் விடாமல் செய்கிறதே. மனதுக்குள் விதியை நொந்து கொண்டு கண்ணீரும் கவலையுமாய் ஆத்தி இருந்த அதே நேரம் பண்ணையார் தர்மலிங்கம் ருக்குமணியை ஏற்றி கொண்டு சென்ற வண்டி ஏர்போர்ட்டை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. உள்ளே வேலுவின் மனம் புழுங்கி தவித்து கொண்டிருந்தது. யார் யார் என் ஆத்வியை இப்படி செய்தது? இந்த ஊரில் இவ்வளவு துணிந்து செய்யும் அளவு யாருக்கு தைரியம் வந்தது? ஏன் ஏன் ஆத்வி அவன் பெயரை சொல்ல மறுக்கிறாள்? ஒருவேளை அவளுக்கே யாரென்று தெரியவில்லையோ, அல்லது சொல்ல விருப்பமில்லையா? ஒருமுறை அவள் வட்டத்துக்குள் நுழைந்து அவள் சென்று வந்த இடங்களையெல்லாம் மனதில் ஓடவிட்டு பார்த்தான். ஒருவேளை 2 மாதத்திற்கு முன் ஒருமுறை தோழியை பார்க்கப் போகிறேன் என 2 நாள் வெளியூரில் தங்கியிருந்தாளே, அங்கு எதுவும் நடந்து விட்டதா? அப்படியென்றால் பேரை சொல்லலாமே. ஒருவேளை மயக்கப்படுத்தி அவளை நாசப்படுத்தி விட்டானோ? இல்லையே, அங்கு போய்விட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தாள். அங்கு அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் எப்படி மலர்ந்த பூ போல வண்டியில் வந்து இறங்கி இருக்க முடியும்? அன்று கூட அவளை அழைத்து கொண்டு வர ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் தானே போனேன். படபடக்கும் பட்டாம்பூச்சாய் தானே வண்டியில் வந்து ஏறினாள். அப்படியென்றால் இது நம் ஊரில் எவனோ ஒருவன்தான். யாராயிருக்கும்? ஊரில் உள்ள ஒவ்வொரு விடுதலை பசங்களாக நினைக்கத் தொடங்கினான் பழனி. ஒருவேளை இது இது ராஜோட வேலையா? அவனுக்கு தான் இவளுக்கு மேலே ஒரு கண்ணு. அன்று கூட இவ அழக தனக்கு முன்னால வர்ணிக்கவில்லையா? ஆமாம், வர்ணித்தான் தான். ஆனால் அவனால் இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செய்ய முடியாது. அப்போ முத்துக்கு அந்த தைரியம் உண்டு தான். ஆனால் பண்ணையார் வீட்டில் வேலை பார்த்துட்டு அவருக்கு பிரியமான பொண்ணுட்ட வாலாட்ட நிச்சயம் அவன் நினைக்க மாட்டான். அந்த குமாஸ்தா பையன், அவன்தான் 6 மாசமா ஊர்லேயே இல்லையே. பழனியின் மனதில் சந்தேகம் ஆள்மாறி கொண்டே இருந்தபோது ஏர்போர்ட் வந்துவிட பண்ணையாரும் அவர் மனைவியும் இறங்கி கொண்டனர். அவர்களோடு பேகை தூக்கி கொண்டு வந்தவன் அவர்கள் உள் நுழைந்ததுமே அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு வெளிவந்து வண்டியை திருப்பிக் கொண்டு நேரே ஆத்வியின் வீட்டை நோக்கிதான் ஓடவிட்டான். அதே நேரம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் கோலாகலமாக அரங்கேறிக் கொண்டிருந்தது தர்மலிங்கத்தின் பேரன் கார்த்திக் கிருஷ்ணாவின் ரிசப்ஷன். அவர் மகன் ராஜதுரை பல வருடத்திற்கு முன்னால் குடும்பத்தோடு அமெரிக்காவில் தங்கிவிட்டதால் அமெரிக்காவில் பல பெரிய மனிதர்களோடு அவருக்கு பரிச்சயம் இருந்தது. அப்படி பரிச்சயமானதில் மிகவும் நெருங்கி போனவர் அவரின் பார்ட்னர் சரவண பிரசாத் தான். அவரின் மகளை தான் தன் மகன் கார்த்திக்கு பேசி முடித்திருந்தார் ராஜதுரை.
அழைத்த அத்தனை பேரும் வந்திருந்ததால் கூட்டம் அலைமோதியது. தொழில்துறை உறவுகள் எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்க ராஜதுரை அவர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று கொண்டிருந்தார். வசதி படைத்தவர் மட்டுமே உள்நுழையும் அந்த நகரின் பிரம்மாண்ட மண்டபம் என்பதால் அலங்காரம் அள்ளி எடுத்தது. பூக்களின் அலங்காரமும் லைட்களின் அணிவகுப்பாலும் அந்த இடம் தேவலோகத்து சூழலை ஞாபகப்படுத்தும் விதமாக இருக்க, அந்த மெல்லிய இருள் தாங்கி நின்ற மேடையில் பூக்களுக்கு மத்தியில் இன்று பூத்த புது பூவாய் கார்த்திக் கிருஷ்ணாவின் இடதுகை தோள்பட்டையில் சாய்ந்து நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள் பைரவி. மாடலிங் துறையில் கொடிகட்டி பறக்கும் பைரவிக்கும் கார்த்திக் கிருஷ்ணாவுக்கும் பழக்கம் ஆரம்பமாகி 10 வருடமாகிறது. தொழில் முறையில் தன் வீட்டிற்கு பேச வரும் சரவண பிரசாத்தோடு ஒட்டி கொண்டு வருவதால் ஏற்பட்ட பழக்கம் அது. அவ்வளவுதான். ஆனால் நாளாக ஆக கார்த்திக் கிருஷ்ணாவின் மேல் அவளுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆண்மையின் மிடுக்கில் அட்டகாசமாயிருக்கும் அவனுக்கு பெண் நண்பர்கள் அதிகம்தான். அவனை பொறுத்தவரை அந்த கூட்டத்தில் அவளும் ஒருத்தி. ஆனால் பைரவிக்கு மாடனின் உலகில் நுழையும் வரை அவன் சாதாரண நண்பன்தான். ஆனால் அவள் தன் கன உலகில் கால்பதிக்க எப்போது கார்த்திக் கிருஷ்ணா உதவினானோ அந்த நொடியில் இருந்து அந்த ஈர்ப்பு அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்த முதல் நாளே தன் மனதை பெரியவர்களிடம் சொல்லிவிட, அவர்களுக்கும் கார்த்திக் கிருஷ்ணாவை மருமகனாக்க விருப்பம்தான். ஆனால் ராஜதுரையின் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது என தெரியாமல் இந்த பேச்சு தள்ளிக்கொண்டே போக, சரவண பிரசாத் வழி ராஜதுரைக்கு பெரிய டெண்டர் ஒன்று கிடைத்து அந்த செலிப்ரேஷன் பார்ட்டியில் சரவண பிரசாத் தன் ஆசையை சொல்ல அடுத்த நொடியே அவர் தன் சம்மதத்தை கொடுத்து விட்டார். ஆனால் மகனின் சம்மதம் கேட்பதில்தான் பல நாள் இழுபறி ஏற்பட்டது. காரணம், கார்த்திக் கிருஷ்ணாவின் முன் போய் பேசுவதற்கே ராஜதுரை பயப்படுவார். எதுவும் எடுத்தறிந்து பேசிவிட்டு கடந்துவிடும் மகனிடம் இந்த விஷயத்தை சொல்லவே ராஜதுரைக்கு பயம்தான். என்னோட வாழ்க்கைக்கு எது தேவை, எப்போ தேவைன்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்க என சொல்லிவிட்டால் அப்படி சொல்லக்கூடிய ஆள்தான் அவன். அது மட்டுமா, தான் பேசிவிட்டேன் என்பதற்காகவே இந்த வரனை கூட நிராகரித்து விடும் அளவு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவு தந்தை மேல் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தான் கார்த்தி. அதற்கு காரணம், தாய் இறந்த 6 மாதத்தில் அவனுக்கு சித்தியாக இசபெல்லாவை திருமணம் செய்து அழைத்து வந்ததுதான். தன்னையும் தந்தையையும் பிரிக்க வந்த ராட்சசியாக தான் அவன் அவள் சித்தியை ஆரம்பம் முதல் இன்று வரை பார்க்கிறான். கூடவே அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரே காரணத்திற்காக அவர்களின் மகன் விஸ்வாவையும் இன்று வரை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்டவனிடம் போய் தன் தொழில் பார்ட்னர் மகளை உனக்கு பார்த்திருக்கிறேன் என்று சொன்னாலே போதும், அவன் இந்த வரனை நிராகரிக்க. அதற்கு பயந்தே ராஜதுரை இந்த வரனை பற்றி பேச யோசித்தார். மகனிடம் சம்மதம் வாங்கி கொண்டு பேசலாம் என்று சொல்லியே 1 வருடத்தை கழித்தார். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவனிடம் மாற்றம் கண்டதும் துணிந்து பேசி ஒரு வழியாக சம்மதமும் வாங்கிவிட்டார். கார்த்திக் பைரவியை ஏற்றுக்கொள்ள ஒரே காரணம்தான், அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்தபோது அவள் அவனை பார்த்து கொண்ட நேர்த்தியால்தான். தாய் இருந்து பார்க்க வேண்டிய இடத்தில் அவள் இருந்தது நினைவு வந்த மறுநொடியிலிருந்தே அவன் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். மாடலின் துறையில் கொடிகட்டி பறந்தவள் என்ற பந்தா சிறிது கூட இல்லாமல் அவனுக்காக வந்து நின்றப்போ உரிக்க ஆரம்பித்தது அவன் மனது. எத்தனை முறை கோபமாக அவன் விரட்டியும் விட்டில் பூச்சி போல மறுபடியும் வந்து அவன் மேலே விழ கார்த்திக்கின் இறுகி இருந்த மனம் கூட விலக ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் அவனுக்காக நின்றும் பல நாட்கள் கார்த்திக் ஏனோ சம்மதிக்கவே இல்லை. கடைசியில் சரவண பிரசாத்தே நேரில் வந்து பேச அவர் மேல் இருந்த நல்ல அபிப்பிராயமும் தனக்கு இணையாகும் தகுதியும் திறமையும் இவளிடம் இருக்கிறது என அவன் உணர்ந்த பின் தான் சம்மதித்தான். அதிலும் உறவாக யாரும் நெருங்கி வராத இடத்தில் அவள் உறவாக நின்றதும் அந்த உறவால் தான் இன்று எழுந்து நடமாடிக்கொண்டிருப்பது தெரிந்ததால் தந்தை வந்து தயங்கி பேச ஆரம்பித்த உடனேயே தன்னுடைய சம்மதத்தை வழங்கிவிட்டான்.
மகன் சம்மதம் சொன்ன அடுத்த நொடியே திருமண ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்து விட்டார் ராஜதுரை. நகரில் பெரும் பணக்காரர் இருவரின் வீட்டு திருமண விழா என்பதால் ஒரு வாரமாக இருவர் வீடுகளும் விழா கோலம்தான் பூண்டிருந்தது. அதிலும் கார்த்திக் கிருஷ்ணாவின் சம்மதம் கிடைத்ததும் ராஜதுரை மனைவியின் பேச்சை கூட கேட்காமல் ஆடம்பரத்தின் உச்சத்தில் ஃபங்க்ஷனை அமைக்க எல்லா ஏற்பாடையும் செய்துவிட்டார். அவரின் ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இதுவரை கார்த்திக்கை இறுக்கி வைத்து அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்க வைத்திருந்த ஏதோ ஒரு உணர்வை உடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலேயே பல வருஷத்திற்கு பின்னால் அவன் பார்வை அவர்கள் பக்கம் போனது. அப்போதுதான் தன் தம்பியும் தன்னிடம் பேச துடிக்கும் மனதில் இருப்பதையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை அவனுக்கு உணர வைத்தவள் பைரவிதான். மாடலின் உலகில் கொடிகட்டி பறப்பவள் என்றாலும் உறவுகளை மதிக்க தெரிந்தவள்தான் பைரவி. அவளுடன் பிறந்தவர்கள் 3 பேருமே ஆண்கள்தான். ஆனால் அவர்களுக்குள் அப்படி ஒரு பாசம் இருந்தது. திருமணம் முடிவான நொடியிலிருந்து பைரவி பல வேளைகளில் அவனோடவே இருந்தாள். இதுவரை தனி உலகில் வலம் வந்தவனுக்கு அவளின் நெருக்கம் ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரா லக்கேஜை சுமந்து செல்லும் ஃபீலிங்ஸை கொடுக்க முரண்டு பிடிக்க ஆரம்பித்தவனை தன் அன்பால் கரைய வைத்து கூடவே அழைத்து சென்று அவன் இதுவரை பார்க்க தவறிய உறவுகளின் பாசத்தை எல்லாம் காட்டிக் கொடுத்தாள். அதில் அவன் கண்டுகொண்ட பாசம்தான் தம்பி விஸ்வாவின் பாசமும். ஏனோ இப்போது அவனிடம் பேசாவிட்டாலும் அவன் மனம் அவன் பால் செல்ல ஆரம்பித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று மேடையில் பைரவியோடு சந்தோஷத்தோடு நின்று கொண்டிருந்தாலும் கார்த்திக்கின் கண்கள் அடிக்கொரு முறை விஸ்வாவிலே பதிந்து மீண்டது. விஸ்வா துடிப்போடு வந்தவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து கொண்டிருந்தான். ராஜதுரை ஒரு பக்கமும் விஸ்வா ஒரு பக்கமுமாக நிற்க, இசபெல்லா மட்டும் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல அவள் வயதையொத்த பெண்மணிகளிடம் அரட்டையில் இருந்தார். எல்லாவற்றையும் கண்ணுக்குள் அடக்கி கொண்டேதான் பைரவியோடு போட்டாவுக்கு போஸ் கொடுத்தவாறு நின்றான் கார்த்திக் கிருஷ்ணா. அவர்கள் முன் ஓடி வந்து நின்ற பெண்கள் கூட்டம் பைரவியிடம் கலகலவென சிரித்து பேசி பரிசு பொருளை நீட்டியவாறு போட்டாவுக்கு போஸ் கொடுக்க, முன்னால் இருந்த கேமராமேன் அதை தன் கேமராவுக்குள் அடக்கி ஓய்ந்த நேரம் பைரவியின் காதோறும் சென்ற கலைமதி, எத்தனை பேர் ரோட்டு ஓட்டம், கடைசியில் ஓம்பலையில் விழுந்துட்டாரே மச்சான், பத்திரமா பார்த்துக்க என விம்மலோடு கிண்டலாக சொல்ல, அது மச்சி உன்னை விட நம்ம பையு அவரை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, நீ கிளம்பும்மா என அவளை அங்கிருந்து கிளப்பிக் கொண்டு தோழிகள் செல்ல பைரவி ஊமை சிரிப்போடு கார்த்திக் கிருஷ்ணாவை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன என்பது போல அவன் அவளை பார்த்தான். முகத்தில் ஏதோ பொட்டு அளவு கூட அவனில் சிரிப்பில்லை. இரக்கத்தின் மொத்த உருவமாய் இருந்தான். ஆனால் கம்பீரமாய் ஹானஸ்டாய் நின்றிருந்தான். என இரு பக்கமும் தலையாட்டியவள் மனதுக்குள், உன்னை எத்தனை பொண்ணுங்க வலை விரிச்சாங்கன்னு தெரியுமா, அதில் அதிர்ஷ்டசாலி நான் தான். பல பேரோட கனவு நாயகனை நான் என் புருஷனை அடைஞ்சிருக்கேன். உள்ள பெருமிதத்தோடு அவன் தோளில் நெகிழ்வோடு சாய அதையும் தன் ஸ்டில்லுக்குள் அடக்கி கொண்டான் கேமராமேன். அதே நேரம் பௌர்ணமி நாள் நிலவை முறைத்து கொண்டு வீட்டு திண்ணையில் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள் ஆத்விகா. உயிரே உயிரே விலகாதே. இந்த நாவலோட முதல் அத்தியாயத்தை ஒரு நாளில் கேட்டவங்க 575 பேர். ஆனால் என் எழுத்து பெட்டி தங்களுடைய கருத்தை தந்தவங்க அமிர்தவள்ளி தனசேகரன் அவங்க மட்டும்தான். அதில் லைக் பண்ணவங்க 29 பேர் தான். என்னோட எழுத்து பிடிக்கலையா இல்லை உங்களுடைய லைக்கை கொடுக்க விரும்பலையான்னு தெரியலை. புது நாவல் எழுதி உங்கள்கிட்ட கொண்டு வருகிறதே உங்களுடைய கருத்தை கேட்க தான். அதையே கொடுக்காம போனால் எப்படி? கேட்குற எல்லாருமே உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க. அது எத்தனை பேராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுபோல் என் எழுத்து பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் மறுபடியும் நாவலை எழுதக்கூடிய உந்து சக்தியை கொடுக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் என் எழுத்து பல பேருக்கு சென்றடைய காரணமாக இருக்க போகுது. அதனால் நாவலை கேட்குற எல்லாரும்
லைக் கொடுத்துட்டு போங்க. முதல் அத்தியாயத்துடைய தொடக்கமே மனதை தொட்டு உருக்குகிறதே. பண்ணையாரின் பேரன்தான் ஆத்வியின் இந்த நிலைக்கு காரணமோ என கேள்வியோடு விமர்சித்த அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும், என் எழுத்துக்கு லைக் கொடுத்த 29 வாசக பெருமகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சரி, இனி நாவலோட தொடர்ச்சிக்குள்ள போலாமா? அதே நேரம் பௌர்ணமி நாள் நிலவை முறைத்து கொண்டு வீட்டு திண்ணையில் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள் ஆத்விகா. மனம் தீயாக தகதகத்து கொண்டிருந்தது. காலையில் பழனி வந்து கேள்வியாய் கேட்டு சாகடித்தது நினைவலையில் தவள தவள அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. யாருன்னு சொல்லு ஆத்வி, உன்னை என்னால் இந்த நிலைமையில பார்க்க முடியல. எதுக்கு இப்போ மௌனமாக இருக்கா? சாரை பாரு எப்படி உடைஞ்சு போயிருக்காருன்னு. அவருக்காகவாவது நீ வாய் திறந்து பேசு ஆத்வி. நான் சொல்றது காதில் விழலையா? யாரை காப்பாற்ற இந்த மௌனம் ஆத்வி? பயப்படுறியா? அவன் பேரை சொல்ல பயப்படுறியா? எந்த கொம்பனா இருந்தாலும் சொல்லு, அவன் சட்ட காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன். ப்ளீஸ் ஆத்வி, வாயை திறந்து பேசு ப்ளீஸ். பழனி காட்டு கத்து கத்தியும் ஆத்வி சிறிது கூட அசைந்து கொடுக்கவில்லை. அப்படியே இறுக்கத்தில் இருந்த மகளை பார்த்து கோபம் கொப்பளிக்க எழுந்து ஓடி அவள் அருகில் வந்து அவளை உலுக்கிய சாரதா, அந்த புள்ள இவ்வளவு கேட்குது, பதில் பேசாம சிலையா இருந்தா என்னடி அர்த்தம்? எங்களை கொல்லாம விட மாட்டியா? இதுக்கடி இப்படி இருக்கா? இது மறைக்கக்கூடிய காரியமா? நாளைக்கு காலையிலேயே ஊர் முழுசும் பரவிடும். ஒவ்வொருத்தனும் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் பேச போகிறான். அதை கேட்குறதுக்கு பேசாமல் செத்துடலான்னு தோணுது. நேர்மை ஒழுக்கோன்னு பாடம் எடுத்துட்டு புள்ளைய வளர்த்துருக்கு பாரு வாத்தின்னு உன் அப்பா காதுபடவே ஒவ்வொருத்தனும் பேச போகிறானுங்க. இதை தெரிஞ்சு அந்த மனுஷனே உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்காரு. நீ என்னடி வாயை திறக்காம மறுபடியும் சாகடிக்கிறா? வாயை திறந்து பேசுடி. கர்ச்சித்து கொண்டு நின்ற தாயை கலங்கும் கண்ணால் பார்த்தவள், நீங்க நீங்க ஏன் சாகணும்? நானே செத்து போகிறேன். அப்போது உங்களை யாரும் கேட்க மாட்டாங்கல்ல? ஆத்வியும் அழுகையினுடைய வெடித்து கொண்டு நிற்க, என்னடி பேசுகிற? அவன் யாருன்னு கேட்டால் பதில் சொல்கிறத விட்டுட்டு சாகுறேன்னு சொல்கிறா. நீ மனசில் எது நினச்சிட்டு இருக்கா? அப்பம் பேர் சொல்லாமலே அந்த குழந்தைய இந்த பூமியில் வளர்க்கலான்னு நினைக்கிறியா? இல்லை இந்த உலகமே அந்த பிள்ளைய தப்பாக பேசுகிறத கேட்டுட்டு உயிர் வாழ்ந்துக்கலான்னு நினைக்கிறியா? இது ஒன்றும் தப்பான பிள்ளை இல்லை. என்னோட தூய காதலோட அடையாளம். தப்பாக பேசாதுங்க, என்னால் தாங்க முடியாது. இதையே தாங்க முடியலன்னு சொல்கிறியே, நாளைக்கு விடிஞ்சா ஒவ்வொருத்தரும் கேட்பானே, அப்போ என்ன பதில் பேச போகிறா? குலத்துக்கு முன்னால் நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும்டி. அதுக்கு முன்னால் எங்கள்கிட்ட சொல்லுடி. அது யாராக இருந்தாலும் நாங்கள் போய் பேசுகிறோம். எங்கள் பொண்ணுக்கு நியாயத்தை சொல்லுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். எதுக்குன்னா உன்னை அவனோட சேர்த்து வைக்க தான். அநியாயமாக என் பொண்ணை கெடுத்து வயிற்றில் புள்ளைய கொடுத்துட்டு அவன் மட்டும் ஒதுங்கி போனால் எப்படி? என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி வேணாமா? நீ யாருன்னு மட்டும் சொல்லு. நாங்கள் அவன் காலில் விழுந்தாவது உன்னை அவனோட சேர்த்து வச்சுடுறோம். எதுக்கு? நான் வேணான்னு இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவெடுத்தவன் காலில் போய் விழ போகிறீங்களா? என்னடி சொல்கிற? மொத்தமாய் அதிர்ந்து போய் கேட்டவளை விழிவிரிய பார்த்தவள், இது என்னோட குழந்தைம்மா, என்னோட குழந்தை. அதை நான் சாகடிக்கவும் மாட்டேன். அதுக்கு இன்சியல் கொடுன்னு அதோட அப்பன்கிட்ட போய் பிச்சையாக நிற்கவும் மாட்டேன். உங்களுக்கு இதில் கௌரவ குறைச்சலாக இருந்தால் சொல்லிடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் எங்காவது போய் வாழ்ந்துடுவேன். இதுக்கு மேலே யாரை என்கிட்ட எந்த கேள்வியும் தூக்கிட்டு வராதுங்க. ப்ளீஸ்
சொல்லிவிட்டு எழுந்து போன அவளை அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்தனர் மூவரும். அதன்பின் பல மணி நேரம் பழனி அந்த வீட்டில்தான் இருந்தான். ஆனால் மௌனமாகவே இருந்தான். பல மணி நேரத்திற்கு பின் ஏதோ யோசனையில் தட்டுப்பட்டவன் போல வெளியேறி சென்றான். சாரதாவும் ராஜேஷும் மட்டும் இருந்த இடத்தில் அப்படியே இருந்தனர். இரவு 10 மணி வரை இருவரும் அந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை. நிச்சயம் விஷயம் வெளியில் கசிந்திருக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனால் தலையை வெளிக்காட்ட கூச்சப்பட்டு முடங்கிக் கொண்டனர் இருவரும். பின் அப்படியே அந்த இடத்திலே படுத்தும் விட்டனர். அறைக்குள் அதுவரை முடங்கிக் கொண்ட ஆத்வி இருள் பூமியை போர்வை போல போர்த்தி ஜனக்கூட்டத்தின் கூச்சல் அடங்கி தன்னை பெற்றவர்கள் துயில் கொள்ள ஆரம்பித்த பின்தான் வெளியே வந்தாள். வெளிவானத்து அழகும் பூமி தாங்கி நின்ற அமைதியும் மனதிற்கு ஆசுவாசத்தை கொடுக்க தூணில் சாய்ந்தவாறே திண்ணையில் கண்மூடி அமர்ந்தாள். மனதில் பழனி கேட்ட கேள்வியே ஓடி வந்து அமர்ந்தது. கட்டுப்படுத்தி இதுவரை வைத்திருந்த அழுகை வேலி தாண்டி கன்னத்தில் வழிந்தது. அவன் கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்லும் நிலையிலா அவன் அவளை வைத்திருக்கிறான்? காமத்திற்கு ஆசைப்பட்டு அதற்கு காதல் முலாம் பூசி அதை அடைந்து முடிந்ததும் நிறமாறிப்போய் கூசாமல் வேறு ஒரு திருமணத்திற்கு சம்மதித்து தாலி கட்ட ரெடியாகியிருக்கும் அவனை எப்படி சொல்லுவது? இந்த அளவு என் வாழ்வை யோசிக்காமல் முடிவெடுத்தவன் நான் சொன்னால் ஒத்துக்கொள்ளவா போகிறான்? அவன் சொத்துக்கும் சுகத்திற்கும் ஆசைப்பட்டு அவன் பெயரை கெடுக்க எவனோ பண்ணின தப்புக்கு அவனை பலியாக்குகிறேன் என சொல்ல மாட்டானா? அப்படி சொன்னால் நான் அவனுக்கு விருந்தாக்கிய என் பெண்மை கேள்வி கூத்தாகி போகாதா? அழுகை வெடித்து கொண்டு வந்தது. குலுங்கி குலுக்கி அழுதாள். தாங்க முடியவில்லை. மனது ரணமாக வலித்தது. கலங்கும் கண்ணால் நிலவை பார்த்து மனதை மாற்ற முயன்றாள். ஆனால் மதிமுகம் காட்டும் அந்த மாய நிலவு கூட அன்று அவனுடன் இரவு ஒளியில் அவன் மார்பின் மீது தலை சாய்த்திருந்த நொடிகளை தான் ஞாபகப்படுத்தின. அன்றும் இதே பௌர்ணமி நாள்தான். நிலவை காட்டுகிறேன் என்று சொல்லிதான் தனி அறையில் படுத்திருந்த அவளை எழுப்பிக் கொண்டு அந்த நடு இரவு அவளை அழைத்து கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த மாஞ்சோலைக்குள் கூட்டி சென்றாள். மாமரக் கிளைகளுக்கு நடுவில் பௌர்ணமி நாள் நிலவு உண்மையில் ஜொலித்து கொண்டுதான் நின்றது. கரிய மேகங்களுக்கு நடுவில் ஒளிந்து ஒளிந்து விளையாடி தன் பால் முகத்தை வெளிக்காட்டும் அழகை அவள் ரசித்து கொண்டிருக்கும் போதுதான் பின்னாலிருந்து நெருங்கி வந்து அவளை அணைத்தான். காதல் கொண்ட மனதால் அவன் கையை தட்டிவிட முடியவில்லை. அவனின் நெருக்கத்தில் பெண்மையின் நாணமும் வெட்கமும் பூரிப்பும் வந்ததே தவிர தன்னை காத்து கொள்ள தோன்றவே இல்லை. அவள் வெட்கமே அவனை மறுபடியும் மறுபடியும் நெருங்க வைத்தது. கட்டி பின்னால் இருந்து அணைத்தவன் கொடுத்த சுகம் அவளை கிறங்க வைத்ததை தவிர அடுத்து நகடக்கப் போகும் விபரீதத்தை அவளுக்கு உரிக்கவில்லை. மிடுக்கான ஆண்மகன், தன் நெஞ்சை திருடிய கள்வன். அவனின் அணைப்பு அவளுக்குள் நெருடலை தவிர்த்து வெட்கம் கொள்ளவே வைத்தது. கூடவே குலைந்து போகவே துடித்தது. அந்த வெட்கமும் நளினமும் இரவு கொடுத்த தனிமையும் ஆடவனை பித்து கொள்ளச் செய்ய மெல்ல மெல்ல முன்னேறத் தொடங்கினான். அவன் முன்னேற்றம் எல்லை தாண்டி சென்றபோது பெண்மை விழித்து கொள்ள அவள் தடுத்தாள். அவன் கெஞ்சினான். அவள் விலக முயன்றாள். அவன் அணைத்து நெகிழ வைத்தான். கடைசியில் அந்த கெஞ்சலும் கொஞ்சலும் அவனுக்கு சாதகமாக அவனிடம் தன்னை மொத்தமாக இழக்க செய்தது ஆத்வியை. இழந்த நொடி அவள் துளி கூட வருத்தப்படவில்லை. அந்த அளவு அவன் மேல் நம்பிக்கை. அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் போல அன்று அவ்வளவு பேசினான். தன்னை அணைத்து கொண்டு தன் காதில் ஹஸ்தி குரலில் அவன் பேசிய காதல் மொழிகளெல்லாம் இந்த பௌர்ணமி நாள் நினைவுபடுத்த தன்னோடு கலந்து கிடந்தவனை ஒரு முறை கண்ணுக்குள் ஓடவிட்டவள். உன்னோட காதலோட ஆயுள் இவ்வளவுதானா